எல்லாருக்கும் வணக்கம். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ட்டு 10 வருஷமா வாயை பொழந்த மேனிக்கு உட்காந்துட்டு இருந்தாங்க திமுக. யாருக்காக அப்படின்னா தேமுதிகவுக்காக. அப்போ தேமுதிக ஒரு பெரிய பழமா இருந்துச்சு. ஆனால் இந்த 10 வருஷ கேப்பில் சுருங்கி 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 சின்ன ஒரு மணத்தக்காளி சைஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா போய் திமுக வாயில லொடக்குன்னு விழுந்துருக்குது. ஆனால் விழுந்தது கூட தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க திமுக. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தலைவரே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன பழமா வாயில் விழுந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு பெரிய பலாப்பழத்தை தூக்கி உங்கள் வாயில் சொருகுறாங்க அப்படின்ட்டு ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இதனால் திமுகவிற்கு கூடுதல் பலம் சேர்ந்துருச்சா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. கூடுதலாக ஒரு பழம் சேர்ந்துருச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடிக்கு அதனால் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்ற சூழ்நிலை தான் இருக்குது. பாருங்கள், ஒரு காலத்தில் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, அம்மா நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ தளபதி அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதாவது சாதாரணமாக அதிமுகவில் ஒரு எம்எல்ஏவாவோ அல்லது ஒரு எம்பியாவோ அல்லது ஒரு மாவட்ட செயலாளராகவோ இப்படி இருந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து விலகி போய் அதிமுகவில் திமுகவில் சேர்ந்திருந்தா கூட சேரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமாக எம்பி, இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்கிருந்து போனவங்க தான், அதிமுகலேருந்து போனவங்க தான். அந்த காண்டு திமுகவுடைய உடன்பிறப்புகளுக்கு, அதாவது பரம்பரை கொத்தடிமைகளுக்கு, புதுசாக போன கொத்தடிமைகள் இல்லை, பரம்பரை கொத்தடிமைகளுக்கு என்னடா இது, நம்ம இங்கேயே காலங்காலமாக உழைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு கிடைக்காத மதிப்பும் மரியாதையும் மாலைகளும் இப்போ புதுசாக அங்கிருந்து வரவங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்கனவே கடுப்பில் இருக்கும்போது அந்த கடுப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கிறாரு நம்ம பலாப்பழத்தார். நம்ம பலாப்பழத்தாரின் சிறப்பே என்னன்னா, அதான் சொன்ன மாதிரி சாதாரண எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளரோ இருந்து அதிமுகவுக்கு போனவர் இல்லை. இவர் அதிமுகவில் 3 தடவை முதலமைச்சராக பதவி வகித்தவர். 3 தடவை முதலமைச்சரா. அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த நபர் இன்னைக்கு போய் அங்கே நின்றுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் திமுக சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, தளபதி ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார் அப்படின்றாரு. அதுபோக ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளைப்படி, அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன், நான் ஒரு சாதாரண தொண்டனாக தான் இங்கே வந்து இணைஞ்சிருக்கிறேன் திமுகவில், ஒருவேளை இந்த 2026 தேர்தலில் தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறாரு. எப்படி இருந்த மனுஷன்! அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் அதிமுகவில் இருக்கும்போது திமுகவை ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாச்சே, அப்புறம் எப்படி நீங்கள் திமுகவில் வந்து இணைஞ்சிங்கன்ட்டு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, திமுக ஒரு தீய சக்தின்ட்டு நான் இது வரைக்கும் என்றைக்குமே சொன்னதில்லை அப்படிங்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். திமுகவை தீய சக்தின்னு நீ சொல்லலை அப்படின்னா நீ அதிமுக காரனே கிடையாது. அதிமுக காரனாக இருந்தால் அந்த வார்த்தை அந்த வாயில கட்டாயம் அவனை மீறிக்கிட்டு வரும். அப்படின்றப்ப அப்போ அங்கே இருக்கும்போதும் திமுக கிட்ட டீல் பேசிக்கிட்டு, பாஜக கிட்ட டீல் பேசிக்கிட்டு, ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட டீல் பேசிக்கிட்டு நீ இருந்துருக்கீங்க. ஓபிஎஸ் கதை அப்புறம் பேசுவோம். இதுக்கு முன்னாடி திமுக என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, பாஜக கூட மற்ற கட்சியிலேருந்து யாராவது கூட்டணிக்கு போனாலோ அல்லது பாஜகவில் போய் சேர்ந்தாலோ அது எப்படிப்பா நீங்கள் இத்தனை நாள் அவங்கள ஊழல்வாதி கொள்ளையடிச்சாங்க, அவங்க நேர்மை இல்லாதவங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ பாஜகவுக்கு வந்த உடனே அவங்க நல்லவங்களாயிட்டாங்களா, வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி அவங்கள காய வச்சிட்டிங்களா, இது என்ன வாஷிங் மிஷின் மாடலா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ரைட்டு. இப்போ திமுகவுக்கு ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்னென்ன கேவலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே பல பேர் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம். இப்போ நம்ம ஐயா ஓபிஎஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களுக்கும் அடாவடிகளுக்கும் ஓபிஎஸ்க்கும் தொடர்புண்டு என்பதால் ஓபிஎஸ் மக்களுக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அது மட்டும் இல்லை, துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கிறேன். ஊழல் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கும் ஓபிஎஸ் உடனடியாக பதவி விலகிட வேண்டும். பதவி விலக மறுத்தால் அவரை நீக்க ஆளுநருக்கு முதல்வர் பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஓபிஎஸை பற்றி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ ஓபிஎஸ் வந்து எந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தீங்க அப்படின்ற கேள்வி கேட்கலாம் இல்லையா? அப்போ சூடு சொரணை, வெக்கமானம் இதெல்லாம் திமுகவுக்கும் கிடையாது, திமுக கூட போய் சேர்றவங்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது. இப்போ ஓபிஎஸ் பெறுவோம். இதே பலாப்பழத்தார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் அதிமுகவில் இருந்தார். இப்போ அவர் திமுகவில் எம்பியாக இருக்கிறாரு. இவரோட சொந்த மாவட்டத்துக்காரர் தான், தேனிக்காரர் தான். அப்போது தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதிமுகவிலேருந்து விலகி திமுகவுக்கு போய் சேரும்போது திமுக அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியை கொடுக்குது. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக தரம் தாழ்ந்து விட்டது அப்படின்னாரு. ஏன்னா அதிமுகலேருந்து ஒருத்தர் போகிறாங்க, அவங்கள உடனே சேர்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பதவி வேறு நீ கொடுக்குறியா அப்படின்ட்டு திமுக தரம் தாழ்ந்து விட்டதுன்னாரு. அதாவது பரவாயில்ல, இவர் 3 முறை அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி இருந்த ஒரு நபர் இப்போ போகிறாங்க, திமுக சேர்த்துக்குது அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம், திமுக தரம் வீழ்ந்து விட்டதுன்னு சொல்லலாமா? அப்போ தரங்கட்ட ஒரு கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க.
தரம் தாழ்ந்து விட்டதுன்னா தரங்கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ தரங்கட்ட கட்சியில் போய் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. தரம் தாழ்ந்தவங்க கிட்ட எப்படிப்பட்டவங்க போய் சேருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. இதே ஓபிஎஸ் அவர்கள் திமுகவை பற்றி பேசும்போது 2021 தேர்தல் அப்போ என்னன்னா, இவர் ஸ்டாலின் வந்து எல்லாருக்கிட்டையும் என்னமோ மனுக்கள்லாம் வாங்கி அதை நிறைவேற்றுற மாதிரி என்னமோ ஒரு போட்டியில் போட்டு பூட்டி அதுக்கு சீல் வேறு வைக்கிறாரு. பெரிய ராணுவ ரகசியம் இது அப்படின்னு பேசினவர் தான் நம்ம ஓபிஎஸ். ஊர் ஊராக போய் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகள் கொடுத்து திமுகவினரை விட்டு மக்களிடம் மனு எழுதி செய்து அதை வாங்கி ஒரு பெட்டியில் வைத்து பூட்டுகிறாராம் ஸ்டாலின். பூட்டியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அரக்க வைத்து சீலும் வைக்கப்படுகிறது. ஏன்னா பிற ராணுவ ரகசியம். இப்படி எல்லாம் பேசணும் ஓபிஎஸ் தான் இப்ப போய் திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறாரு. பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவார்? ஏன்னா அவரும் என்னென்னமோ போராடி பார்த்தாரு, விதவிதமான பல்ட்டிகள்லாம் அடித்து பார்த்தாரு, குரங்கு பல்ட்டிலாம் அடித்து பார்த்தாரு. ஆனால் இபிஎஸ் கதவை பெரிய தாப்பாரை போட்டு பூட்டி இவ்வளோ பெரிய பூட்டை போட்டு பூட்டி விட்டார். கடைசி வரைக்கும் ஓபிஎஸ்க்கு கதவை திறக்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறார். என்ன அப்படின்னா, என்ன காரணமாக அதிமுககாரங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? உள்ளே இருந்தப்பையும் வெளியே போனதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் செய்த சேட்டைகள் அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது பெரும்பான்மை நிரூபித்தா தான் ஆட்சியில் தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது அந்த பெரும்பான்மைக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர் தான் இந்த ஓபிஎஸ். அதிமுக ஆட்சி தொடரக்கூடாதுன்ட்டு வாக்களித்தவர் தான் இந்த ஓபிஎஸ். நான் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருக்காரு. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அது மட்டும் இல்லை, அதிமுகவுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ரெட்டலை சின்னத்தை முடக்கிறதுக்கு இவர் எந்தெந்த எக்ஸ்ட்ரீமுக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கடைசி வரைக்கும் வேலை பார்த்தாரு, ஆனால் அது வேலைக்கு ஆகலை. ஏன்னா எல்லாருமே அதிமுக ஒட்டுமொத்த அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருக்கிறதுனால இவரால் அது ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லை, அதிமுகவினர் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எங்களுக்கு கோவிலாக இருக்கக்கூடிய அதிமுகவினருக்கு கோவிலாக பார்க்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் மாலை அதிமுகவுடைய அலுவலகம், அதை போய் அடித்து உடச்சி உள்ளே போய் அப்படிப்பட்ட ரவுடித்தனத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ அந்த வீடியோவை எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே தூக்கி போட்டதுக்கப்புறம் ஆனால் உள்ளே இருக்கும்போது முழுக்க முழுக்க பிஜேபியோட கைப்பாவையாக மாறி பிஜேபி சொல்கிறதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு சிஏ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமே போய் கையெழுத்து போட்டிருந்தது. தமிழ்நாட்டில் தேர்வு எழுதுறதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணுன்ட்டு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. இந்த மாதிரி முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தலைவலியாக மட்டுமே உள்ளே இருக்கும்போது இருந்துக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமும் ஒரு வழியாக கட்சி முழுக்க தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கட்டமைச்சு ஒற்றை தலைமை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுவிட்டார். ஆனால் அது வரைக்கும் இவர் கொடுத்த அழுத்தங்கள், ஒரு எதிர்கட்சியாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியாத அளவுக்கு இவர் கொடுத்த தொந்தரவுகள், தொல்லைகள், குடைச்சல்கள் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக என்ன சேர்த்துக்குங்க ஐயா, நான் மறுபடியும் வந்துடுறேன், நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போய் டிடிவி தினகரன்கிட்ட எனக்கு அந்த அவைத்தலைவர் பதவியை மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க, நான் உள்ளே வந்துடுறேன்ட்டு டிடிவி மூலமாக தூது அனுப்ப வேண்டியது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவைத்தலைவர் பதவினா மறுபடியும் எல்லாரையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு திருப்பி உள்ள ஒரு குரங்கு சாட்டு பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரை புடிவாதமாக இருந்துட்டாப்புல. ஓபிஎஸ் விஷயத்தில் முடியவே முடியாது, பாஜக வந்து என்னென்ன பேசி பார்த்தாலும் அது மட்டும் முடியாதுன்ட்டாப்புல. டிடிவி தினகரன் கூட அவர் வேற ஒரு கட்சியாக இருக்கிறதுனால பரவாயில்ல உள்ளே வரட்டும், உள்ளே வந்தால் நமக்கு அது வலு சேர்க்குற மாதிரி இருக்குன்றதுனால டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து எல்லாருமே ஒன்று மண்ணா ஆகிட்டாங்க. ஒரு காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள்லாம் அதிமுக ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இவர் இங்கே வந்துட்டார். இதில் பரிதாபப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா நம்ம செங்கோட்டையன் தான். சம்மந்தமே இல்லாமல் நல்லா தானப்பா இருந்தீங்க, உள்ளே இருக்கும்போது உனக்கான செல்வாக்குன்றது அந்த இடத்துல அப்படியே தான் இருந்துச்சு. அதிமுகவில் உனக்கு என்ன மரியாதை கெட்டு போச்சு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒருங்கிணைக்கிறன்ட்டு வெளியே போய் அப்புறம் கடைசியில் அவர் போய் நடுத்தரலின்னு கடைசியில் ஒரு வழியாக போய் டிவிக்கில் சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்களேன். ஒரு வழியாக எல்லா தடைகளையும் தகர்த்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்களெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக செதறடிச்சு கட்சியின் வளர்ச்சிக்கு, கட்சி நல்லதுக்கு யார் தேவை யார் தேவையில்லைன்ற முடிவை சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்று ஒற்றை தலைமையாக ஆகியிருக்கிறார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு முன்னாடி அந்த 4.5 வருஷம் ஆட்சியே ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது இங்கே மிரட்டிருந்தார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த 2 நாள் ஆட்சி கலைகிறம்பார், இந்த 3 நாள் ஆட்சி கலைகிறம்பார், மறுபடியும் உடனே தேர்தல் வருது பார் அப்படின்ட்டுலாம் உருட்டிட்டு இருந்தார். ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து கட்சிக்கு உள்ள குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க, மேலே பிஜேபியில் இருந்தோ அல்லது மற்ற இடத்துல இருந்து வெளியிலேருந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் சமாளித்து அந்த 4.5 வருஷம் ஆட்சியும் நடத்திட்டு இப்போ கட்சி ஒட்டுமொத்த கட்சியும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து முழுக்க தேர்தல் களத்தில் வந்து முழுக்க பணிகளை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 180 190 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நான் தான் எங்கள் முகம் அப்படிங்கிற மாதிரி நிறுவியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு பேர் தான் ஆளுமை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவர் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ, எதெல்லாம் தப்பான ஸ்ட்ராட்டஜியோ அது எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கரெக்டாக பண்ணி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடிட்டு கடைசியில் 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த கட்சிக்கு ஒரே எதிரியாக
பரம்பரை எதிரியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் போயிட்டு சேர்ந்திருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இவரும் ஒரு ஆளுமை. இதுக்கு மேல இந்த உட்கட்சி பிரச்சனைங்கிற ஒரு தலைவலி அந்த பஞ்சாயத்து அதிமுக கூடாரத்துக்குள்ள இல்ல. இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த பிரச்சனை ஒழிஞ்சது. யார் யாரெல்லாம் இத்தனை நாள் குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் போய் செட்டில் ஆயிட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்களும் கூட்டணி உள்ள வந்துட்டாரு. கூட்டணி ஓரளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி அவங்க பாட்டுக்கு தேர்தல் வேலையை ஆரம்பிக்க போறாங்க. இப்போ திமுகவை எடுத்துக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை உள்ள சேர்த்திருக்கிறாங்க. தேனி மாவட்டத்தில் தான் எப்படியும் அவருக்கு 2-3 சீட்டாச்சும் கொடுக்கணும், ஒரு 4 சீட்டாச்சும் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இத்தனை நாள் அந்த தேனி மாவட்டத்தில் பரம்பரையாக திமுகவிலே இருந்துக்கிட்டு அந்த கட்சிக்காக கடுமையாக உழைச்சி அந்த இடத்துக்காக போட்டியிடுறதுக்காக கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருந்த திமுக உடன்பிறப்புகள் இவர் யார் ரீப்ளேஸ் பண்ண போறாரோ, ஓபிஎஸ் யார் ரீப்ளேஸ் பண்ண போறாரோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே எல்லாருமே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. அதிமுக வந்தவங்களுக்கு மட்டும்தான் எங்களை பயங்கரமான மரியாதைன்ட்டு. இப்போ அந்த தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஓபிஎஸ் நிப்பாட்டுற தொகுதியிலெல்லாம் அவங்க ஓபிஎஸ்ஸை செய்கிறத வேலை செய்வாங்களா, இல்லை தனக்கு கிடைக்காத இடம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற இதில் வெறுப்பில் வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். போக அதையும் பார்க்க தான் போகிறோம். அங்கே என்னென்ன பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்றதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கிறதுக்கு கனிமொழி அவர்கள் போயிருக்கிறாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை, எத்தனை இடம், என்ன டீலிங்கன்றதெல்லாம் பேசுறதுக்காக ராகுல் காந்தி கிட்ட போயிருக்கிறாங்க. அதான் விஷயம். என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் மாணிக்கம் தாக்கூரோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி இத்தனை நாள் திமுகவை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இது தெரிவித்து பேசிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கே கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை எல்லாமே பேச வச்சதே ராகுல் காந்தி தான். கிரீஷ் தோடகர் கூட முந்தானத்தை பேசிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு ஆங்கில நாளேட்டு கொடுத்த பேட்டியில். ஆமாம், நாங்கள் டிவிக்கு கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறோம், அலைன்ஸ் பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம், அதே மாதிரி எங்களுடைய டிமாண்ட்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தாரு. இவங்களெல்லாம் இயக்கிட்டு இருந்ததே ராகுல் காந்தி தான். அந்த ராகுல் காந்தி கூட தான் கனிமொழி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போயிருக்காங்க. இது எப்படிப்பட்ட பேச்சுவார்த்தையாக முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த நிலைமையில நாளைக்கு தான் அஃபீஷியலாக காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா திமுக சொல்லியிருக்குது. அப்படின்றப்போ பார்ப்போம். எல்லாரையும் இவங்க நினைக்கிற மாதிரி ரோட்டில் யாராச்சும் அறிவாலயத்துக்கு வெளியே நின்று இருந்தால் கூட ஸ்டாலின் அவர்கள் கூப்பிடுப்பா அவங்க கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை பேச, நம்ம கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டுக்கிட்டாங்க. 10 வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் வேறு தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னும்போது அந்த சீட்டு எந்த அளவுக்கு பழிஞ்சு வரும். இப்போ திமுக சொல்கிற எல்லாத்துக்குமே காங்கிரஸ் ஒத்துக்குமா? ஏன்னா இவங்க சொல்லிட்டு இருக்கிறது முன்னாடி 2021 கொடுத்த சீட்டை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்காங்கன்னு தான் திமுக எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டு இருக்குது, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இத்தனை சீட்டு அதிகமாக வேணும், ப்ளஸ் எங்களுக்கு ராஜ்யசபா வேணும், அதான் முக்கியமான பாயிண்ட், 2 ராஜ்யசபா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. திமுக என்ன பண்ண போகுது, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படியெல்லாம் போய் முடிய போகுதுங்கிறது அடுத்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருக்கும். பார்ப்போம். நன்றி.